வாடா, வா வா உட்காரு. என்ன கரெக்ட் டைத்துக்கு ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு? என்ன டேய், நான் பாட்டில ஓபன் பண்ண உடனே நீ கரெக்டா வந்துட்ட போல இருக்கு. டேய் மாப்ள, என்ன ஒன்னும் ஓசியில குடிக்க வந்தேன்னு நினைச்சுக்காத. நான் குடிக்கிறதையே நிறுத்திட்டேன்டா. ஏதோ நீ கூப்பிட்டாங்கிறதுக்காக நான் வந்தேன். டேய் நிஜமாவா சொல்ற? ஆமாண்டா, நீ குடி, நான் சும்மா உட்காந்து வேடிக்கை பாக்குறேன். டேய், சரக்கு அடிக்கிறனோட சைடிஸ கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிற உன்ன மாதிரி ஆளெல்லாம் க்ளோஸ் பண்ண கூடாதுடா. அது அங்கே இருக்கட்டும், அதுல நீ கை வைக்காத. ஏய், 2 சிப்ஸ் எடுத்து போட்டா என்னமோ பெருசா பேசுற. நான் கிளம்பிட்டா? ஏய் ஏறா, குடிக்கிறதுக்கு ஒரு கம்பெனி வேணும், அதுக்காக தான் நான் உன்னை கூப்பிட்டேன். நீ வேற குடிக்கிறது நிப்பாட்டன்னு சொல்லிட்ட. இதுக்கெல்லாம் லிங்கமும் சக்தி தானே கரெக்டான ஆளுங்க. உண்மையிலே உனக்கு மேட்ரு தெரியாதா? லிங்கம் சக்தி 2 பேருமே செத்து போயிட்டாங்கடா. செத்துட்டாங்களா? என்னடா சொல்ற? எப்படிடா? ஒருத்தன் சூசைடு, இன்னொருத்தனை கொன்னு புதர்ல வீசிட்டாங்க. போலீஸ் 2மே கொலைதான், அத ஒருத்தன் தான் செஞ்சிருக்கான்னு சந்தேகப்படுறாங்க. அந்த கொலைகாரன் லிஸ்ட்ல இன்னொரு ஆளோட பேரும் வரும்னு நான் நினைக்கிறேன். ஆமாண்டா, நீங்க 3 பேரும் தான் எங்க போனாலும் ஒன்னாவே சுத்துவீங்க. தண்ணிய போட்டு பண்ணாத அநியாய அக்கிரமம் எல்லாம் பண்ணுவீங்க. போலீஸ் உன்னை தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உன்னை மீட் பண்ண போறது போலீஸா இல்ல அந்த கொலைகாரனான்னு தெரியல. டேய், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா, அதை ஏன் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற? யாரா அது? வீட்ல இருந்து என் ஒய்ஃப் தான்டா. இப்பெல்லாம் 8 மணிக்குள்ள வீட்டுக்கு வரலன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. தண்ணி அடிச்சிடும்ன்ற பயம். சுகர் வந்ததுல இருந்து ரொம்ப கண்ட்ரோலா இருக்க மாப்ள. சரி, அப்ப நான் கிளம்பிட்டா? பாத்து போ. நாளைக்கு காலையில நீ வந்தா பேச்சுவார்த்தை நடத்தி இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு வச்சிடலாம். இல்லனா இந்த ரகசியத்தை அம்பலப்படுத்தி அசிங்கப்படுத்து. நான் போய் சேது பார்த்துட்டு வரேன். ஆனா அவன் நம்ம 2 பேரையும் கூப்பிட்டுருக்கான். 2 பேரையும் தான் கூப்பிட்டான். ஆனா நான் தனியாவே போயிட்டு வரேன். நான் போய் அன்பா ஒரு 2 வார்த்தை பேசினா நிச்சயமா அவன் புரிஞ்சுப்பான். நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்.
சார் இங்க சேது இல்ல லோகநாதன் இருக்காரா? உங்களுக்கு சேது வேணுமா லோகநாதன் வேணுமா? எனக்கு சேது தான் சார் வேணும். அவன் நேத்தே ஊருக்கு போயிட்டானே சார். ஊருக்கு போயிட்டாரா? ஏன் திடீர்னு என்ன நீங்க வர சொல்லியிருந்தாரு? எங்கிட்டயும் இங்க 2 நாள் தங்க போறதா தான் சொன்னான். என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு கிளம்பி போயிட்டான். நிச்சயமா தெரியுமா? தெரியும் சார். நான் தான் சார் அவனை பஸ் ஏற்றி அனுப்புனேன். சரி, கும்பகோணத்துல சேதுவோட வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? அது தெரியல சார். சரி, தேங்க்ஸ். சார் உங்க பேரு? ராகவன். மாப்ள, உன்னை தேடிக்கிட்டு ராகவன் யாரோ ஒருத்தன் வந்துட்டு போறான்டா. என்னங்க? அது எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நீ பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. என்ன சொல்றீங்க? அதான் ரதி, நம்ம பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேனே. நம்ம தான் ஒன்றுக்குள்ள ஒன்றாயிட்டுமே. நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன்னு சொல்லிட்டேன். பொய் சொல்லாதீங்க. உண்மையை தான் சொல்கிறேன். நம்புறதும் நம்பாததும் உன் இஷ்டம். டேய், என்னடா பொட்டியோட கிளம்பிட்ட? இல்ல, ஆபீஸ்ல இருந்து ஃபோன் பண்ணி உடனே வர சொன்னாங்கம்மா. அதான் என்ன விளையாடுறியா? உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், டைம் இல்ல, நான் கிளம்புறேன். இல்லடா, நான் பேசிட்டே இருக்கேன். ஏமா, இவன் தான் ஏதோ ஆபீஸ்ல இருந்து ஃபோன் வந்திருக்குன்னு கிளம்பிட்டான். நீ என்ன பேகும் கையுமா கிளம்பிட்ட? நானும் அவர் கூடவே ஊருக்கு கிளம்புறேன். என்னம்மா பேசுற நீ? கல்யாண வேலையை வச்சுக்கிட்டு நீங்க 2 பேரும் ஒரே நேரத்துல ஊருக்கு கிளம்புறீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சண்டை போட்டுட்டு இருக்கீங்க பாருங்க சமதி, நீங்களே சொல்லுங்க. ராகவனுக்கு திடீர்னு ஆபீஸ்ல இருந்து போன் வந்துருச்சு, ஊருக்கு போறேங்கிறா. ரதியும் அவன் கூடவே போறேங்கிறா. இப்ப பிரச்சனை பண்றது ரதி தானா? இல்லம்மா, லீவ் முடிஞ்சிருச்சுமா. வரும்போதே ஒரு வாரம் லீவ் போட்டுட்டு வந்திருக்கணும். ஏமா, உனக்கு இங்க எவ்வளவு வேலை இருக்கு, அதெல்லாம் யார் பாப்பா? இன்னும் 2 நாள்ல எல்லாருக்கும் ஜவுளி எடுத்தாகணும். அதை செலக்ட் பண்றதுக்கு கண்டிப்பா நீ கூட இருந்தாகணும். அது மட்டும் இல்ல, கல்யாண வேலையெல்லாம் மடமடமடன்னு செஞ்சாகணும். இன்விடேஷன் செலக்ட் பண்றதுல இருந்து யார் யார கூப்பிடணும்னு லிஸ்ட் ரெடி பண்ற வரைக்கும் உன்னோட உதவி எனக்கு அவசியம் தேவைம்மா. நீ பாட்டுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே கிளம்புறேன்னா என்ன அர்த்தம்? ஆமா ரதி, சம்மந்திமா சொல்றது சரிதானே. நீ இல்லன்னா உங்களுக்கு கை உடைஞ்ச மாதிரி இருக்கும். கரெக்டா சொன்னீங்க. நீ என்னம்மா இப்படி சொல்ற? அப்பாவுக்கு மெடிக்கல் செக்அப் எல்லாம் இருக்குல்ல, அவரை ஹாஸ்பிட்டலுக்கு யார் கூட்டு போவாங்க? ஆமா, மெடிக்கல் செக்அப் போனோம் தான். என்ன சம்பந்தி நீங்க? நாங்களே ஒரு நல்ல டாக்டரா பார்த்து உங்களை செக்அப்க்கு இங்கே கூட்டு போறோமே. இல்ல அத்தை, அவர் எங்க ஃபேமிலி டாக்டர். நான் அப்பாவை அங்கதான் கூட்டிட்டு போவேன். அது சரிதாம்மா, இருந்தாலும் சம்பந்தியம்மா இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, கல்யாணத்துல இவ்வளவு வேலை எல்லாம் இருக்குது. இந்த வீட்டுக்கு வந்தவ அவசரமா போனா உனக்கு கை ஒடிஞ்ச மாதிரி இருக்கும்ல, அதுக்காக தான் சொல்றாங்க. நீ இருமா, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அது இல்லப்பா, அப்போ உங்க மெடிக்கல் செக்அப் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் மாப்பிள்ள கூட வராருல, அவர் ஹெல்ப் பண்ணுவாரு இல்லையா மாப்பிள்ள? நாம போவோம். சரி, அப்போ நான் கிளம்புறேம்மா. ஏங்க இப்படியே கிளம்புறீங்க? அதனால என்னம்மா, நம்ம வீட்டுக்கு தானே போறேன். என் ட்ரெஸ் எல்லாம் அங்க இருக்குது. நீ வரும்போது என் பேக் எடுத்துட்டு வாவல தானே. வரமா? சரிப்பா. போகும் வழி எங்கும் உள்ளே என்றாலும் போகாமல் யாரும் இருப்பதில்லை. நீ என்ன நான் என்ன என்றாகிவிட்டாலே நிலை
நிலையான வாழ்க்கை இல்லை. பேச்சுவார்த்தை நடத்தி இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு வச்சிருக்கோம். இல்லனா இந்த ரகசியத்தை அம்பலப்படுத்தி அசிங்கப்படுத்தும். மாப்பிள்ள, சொல்லுங்க மாமா. ஏன் இவ்வளவு வேகம்? இல்லையே மாமா, மெதுவாக தான் போகிறேன். சாயங்காலத்துக்குள்ளே போய் சேரணும். இன்னும் மெதுவாக போகணுமா? மாப்பிள்ள, உங்க மனசுல ஏதோ கலக்கம் இருக்குது. என்ன இப்படி தெளிவில்லாம ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க? என்ன மாப்பிள்ள, என்ன பிரச்சனை? மனசு கஷ்டமா இருக்குதா? நீங்க ஒரு இடத்துல, ரதி இன்னொரு இடத்துல. நம்ம வீட்டுல சேர்ந்துருங்கன்னா அதுவும் உங்களுக்கு கஷ்டமா இருக்குது. என்ன மாப்பிள்ள? அதான் நான் ஏற்கனவே காரணத்தை சொல்லிட்டேன் மாமா. சொன்னீங்க மாப்பிள்ள, பொய் சொன்னீங்க மாமா. மாப்பிள்ள, ஓரமா வண்டியை நிறுத்துங்க. ஏன் மாமா? சொல்றேன் இல்ல, நிறுத்துங்க. ம். இறங்குங்க மாப்பிள்ள. மாமா என்னாச்சு மாமா? மாப்பிள்ள, கோபமா இருந்தாலும் விருப்பம் இருந்தாலும் அது வெளிப்படைய காட்டிதான் மாப்பிள்ள எனக்கு பழகு. என்னால எதையும் மூடி மறைக்க முடியாது. எந்த மூணு மந்திரமும் என்கிட்ட இருந்ததே கிடையாது. ஆனா என்ன சுத்தி இத்தனை பயங்கர நாடகம் நடந்திருக்கு. அது என்ன தெரிஞ்சதுல இருந்து நான் நானாகவே இல்லை மாப்பிள்ள. உங்களுக்கு ரதிக்கு நடுவுல ஒரு சின்ன பிரச்சனை தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இத்தனை பெரிய பிரச்சனை இருக்கு நான் நினைக்கவே இல்லை மாப்பிள்ள. மாமா மாமா உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? இங்க பாருங்க, உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை மாமா. தேவையில்லாம ஏதாச்சும் ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டு இப்படி உங்களை ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. இல்ல மாப்பிள்ள, நான் கற்பனை பண்ணிக்கல. நல்லா தானே இருந்தேன். எனக்கு அப்படி திடீர்னு மாரடைப்பு வரதுக்கு காரணம் யாரு தெரியுமா? நீங்களையும் பொண்ணு ரதியும் தான். மாமா வேண்டாம் மாப்பிள்ள, இதுக்கு மேல என்னால பொறுமை காட்ட முடியாது. என் மேல இத்தனை பாசமா அன்பு காட்டுற நீங்க
எதுக்கா மாப்பிள்ளை பொண்ணு விவாகரத்து பண்ணீங்க? பண்ணதும் இல்லாம எதுக்கா மாப்பிள்ளை அது 2 பேரையும் அது மறைச்சு வச்சிருக்கீங்க? மாமா இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி மாமா தெரியும்? இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியை நான் பார்த்தேன். ஓ ஏன் மாப்பிள்ளை ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க? நாங்களும் சரி உங்களை பெத்தவங்களும் சரி உங்களை ரதியும் பார்த்து அத்தனை சந்தோஷப்படுவோம். யாருக்குமே இந்த மாதிரி ஜோடி அமையாது. இன்னைக்கு கூட உங்க தங்க நிச்சயதார்த்தத்துல என் பொண்ணு ரதி அவங்க அத்தனை தாங்கினாங்கள. உங்களுக்கு என்ன குறைச்சல்? ஏன் இப்படி பண்ணீங்க? புரியல மாப்பிள்ள. நம்ம 2 பேருக்கு நடுவுல நம்ம குடும்பத்துக்கு நடுவுல எந்த பிரச்சனையும் இல்ல. பின்ன என்ன ஆச்சு? பிரச்சனை நிச்சயமா உங்களுக்கு ரதிக்கு நடுவுல தான் இருக்கணும். சொல்லுங்க மாப்பிள்ள, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. ஏதாவது மெடிக்கல் பிரச்சனையா? அப்படி இருந்தா பிராங்கா சொல்லுங்க மாப்பிள்ள. நாங்க ஏதாவது செஞ்சு தீர்த்து வைக்கலாம்ல? என்னை மன்னிச்சிருங்க மாமா. நாங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தா அது எல்லாரையும் வேதனைப்படுத்தோம்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் வேற வழி. ஆனா ஒண்ணு மாமா, சத்தியமா சந்தோஷமா நான் இந்த முடிவு எடுக்கவே இல்லை. ஒவ்வொரு நாளும் நான் வேதனையோட தான் கழிச்சிட்டு இருக்கேன். மாப்பிள்ள எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுங்க மாப்பிள்ள. என்னன்னு தெரிஞ்சாத உடனே தீர்த்து வச்சிருவோம் இல்ல? ப்ளீஸ் மாமா, இதுக்கு மேல நீங்க என்ன எதுவுமே கேட்காதீங்க. என்னால எதுவுமே சொல்ல முடியாது. ஏன் மாப்பிள்ள? ஏன்னா இந்த டைவர்ஸ்க்கு ஆசைப்பட்டது நான் இல்ல மாமா, உங்க பொண்ணுதான். சத்தியமா சொல்றேன் மாமா, உங்க மேலயும் அத்தை மேலயும் ஏன் ரத்தி மேலயும் நான் வச்சிருக்கிற அன்பு என்னைக்குமே குறையாது, என்னைக்குமே மாறாது. அந்த அக்கறையில சொல்றேன், தயவு செஞ்சு என்ன எதுவும் கேட்காதீங்க. என்னால சொல்ல முடியாது. எதுவா இருந்தாலும் நீங்க ரத்திக்கு டிக்கெட் கொடுங்க. டைம் ஆயிடுச்சு, போலாமா? ஜோசியர்கிட்ட அம்மா இவங்க 2 பேரோட ஜாதகத்தை கொடுத்து எப்ப குழந்தை பிறக்கும்னு ஒரு ஆர்வத்துல கேட்டாங்க. அதுக்கு அந்த ஜோசி